கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனம் 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் நம்மை பலப்படுத்துகிறவராய் பலன் கொடுக்கிறவராக இருக்கின்றார். எதன் மத்தியிலே பலவீனராய் இருக்கிற நமக்கு பலனை கொடுத்து நம்மால் செய்ய முடியாத அநேக காரியங்களை நாம் செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி புரிகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் கடவுள் தருகின்ற பலத்தினாலே நாம் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவ்விதமாக இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்னவென்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காத்து கொண்டு இருத்தல் என்பது மிகுந்த ஒரு வேதனைக்குரிய அனுபவமாக இருக்கிறது. என் பிள்ளைகளுடைய காரியத்திற்காக நான் வருடங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று வேதனைப்படுகின்ற பெற்றோர்களை நாம் பார்க்கின்றோம். இன்னும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட ஒருவேளை பொருளாதார வளர்ச்சிக்காக, மற்ற ஆரோக்கியத்திற்காக, நம்முடைய தொழில் முன்னேற்றத்திற்காக, அல்லது குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், ஒரு வீட்டை கட்ட வேண்டும், வீடு வாங்க வேண்டும், இன்று பலவிதமான தேவைகளுக்காக நாம் செபிக்கும் பொழுது சில காரியங்கள் உடனே நாம் செபித்த மாத்திரத்திலேயே ஆண்டவர் நமக்கு அதுக்கு பதில் கொடுப்பதாகவும் அவைகள் நமக்கு கைகூடி வருவதைப் போலவும் இருக்கிறது. ஆனால் ஒரு சில காரியங்கள் நாம் எவ்வளவோ ஜெபித்தாலும் கூட சற்று மாற்றம் இல்லாத ஒரு நிலைமையை நாம் உணரும் பொழுது இருதயம் மிகவும் சோர்ந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். வேதமும் அதற்கு சான்றளிக்கிறது. நீண்ட காலம் காத்திருப்பது இருதயத்தை சோர்வடைய செய்யும் என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் கடவுளுடைய நேரத்திற்காக காத்திருத்தல் என்பது இருக்கிறதே, அது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். காலமெல்லாம் வீணாகிவிட்டது, நேரமெல்லாம் கடந்து போய் கொண்டிருக்கிறது என்பதல்ல. நீங்கள் கடவுளுடைய சமூகத்தில் நாம் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு அந்த கிருபைகளை தருவார் என்று கடவுளுடைய செயல்பாட்டிற்காக ஆண்டவர் செயல்படும் வரையிலும் நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது நாம் வாசித்தோம் அல்லவா, காத்திருக்கிறவர்களோ. அப்படி என்றால் யாரெல்லாம் கடவுளுடைய அந்த கிரியைக்காக, கடவுளுடைய வழிநடத்துதலுக்காக, கடவுள் செயல்படுவதற்காக, கடவுள் உதவி செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்களாம்? புது பலன் அடைவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு புதிய பலத்தை கடவுள் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதே பலத்தை கொண்டல்ல, அல்லது எப்பொழுதோ ஒரு நாள் நாம் கடவுளுக்குள்ளாக பலப்பட்டோம் அதை வைத்து கொண்டே வாழ்க்கையை நகர்த்துவதல்ல. ஒவ்வொரு நாளும் புதிய பலத்தினாலே எப்படி காலைதோறும் உமது கிருபை புதியவைகளாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதோ, அதே வண்ணமாக கடவுள் ஒவ்வொரு நாளும் தம்முடைய புதிய பலத்தினாலே நம்மை நிரப்புகின்ற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
புது பலன் அடைந்து அவர்கள் புதிய பலத்தினால் நிரப்பப்பட்டு என்ன செய்வார்கள்? கழுகுகளைப் போல எழுந்திருப்பார்கள். கழுகை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். 40 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கழுகு மலையின் மேல் ஏறி அங்கே அமர்ந்து தன்னுடைய சிறகுகளையெல்லாம் அகற்றி ஒரு புதிய சிறகை அது பெற்றுக்கொண்ட பிறகு அது அப்படியே வீறு நடை போட்டு அந்த புதிய பலத்தாலே அது எழும்பி பறக்குமா. ஆம், அவ்விதமாகத்தான் கடவுள் நம்மை புதிய பலத்தினாலே நிரப்பி நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகையால் தான் இறுதி பகுதி சொல்லுகிறது, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்படி என்றால் என்ன? நாம் சாதாரண அனுதினமும் ஓடுவதையும் நடப்பதையும் குறித்து சொல்லுகிற வார்த்தை அல்ல. ஓடினாலும் நடந்தாலும் என்பது வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான சவால்களை நாம் சந்தித்தாலும் கூட அப்போது ஒரு சோர்வும் ஒரு பலவீனமும் நம்மை அணுகாது. காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவர் அவருக்காய் காத்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய பலத்தை தருகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் மிகவும் வயதாகி விட்டது, நான் பலவீனம் அடைந்து விட்டேன் என்று சொல்லாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை தந்து உங்களை தாங்குகிறார். இந்த காரியத்தை என்னால் செய்து முடிக்க முடியவில்லை, நான் மிகவும் சோர்ந்து போகிறேன், என் வியாதி நிமித்தமாக நான் அதிக பலவீனம் அடைந்திருக்கிறேன். இல்லை அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய புதிய பலன் உங்களை நிரப்புகிறதை நீங்கள் காண முடியும். இப்படி யாருக்கெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ, பலவீனமாக இருக்கிறார்களோ, அவர்களை தம்முடைய புதிய பலத்தினாலே நிரப்புகின்ற நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீர்கள். என்றைக்கோ நம்மை நிரப்புகிற பலன் அல்ல, அனுதினமும் நிரப்புகிற பலன். யாருக்கு? அவருக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு. ஆகையால் இந்த ஆண்டவருக்காக நாம் காத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பலத்தினால் நிரப்பப்படுவோம். நாம் ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓடுதல் நடத்தல் என்பதை போன்ற எத்தனை சவால்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். ஏனென்றால் என் ஆண்டவர் அனுதினமும் தம்முடைய புதிய பலத்தினால் எங்களை நிரப்புகிறீர். அதற்காய் தோத்திரம். தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அடியனோடு ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், பலவீனமாக இருக்கின்ற, சுகவீனமாக இருக்கின்ற, தேவைகளில் இருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட புதிய பலத்தினாலே நிரப்பும். ஒருவேளை அலுவலகத்தில் உமது பிள்ளைகள் இருப்பார்களானால், பணிகளில் இருப்பார்களானால் அதற்குரிய பலனையும் கிருபை தந்து அனுதினமும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.